எஃப்டிஐ என்பது கழுத்தில் போடப்படுகிற சுருக்கு கயிறு. குறிப்பாக 56 கோடி தொழிலாளர்கள் உள்ள இந்தியாவில் தொழிலாளியை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. கார்ப்பரேட் நலன்களையும் அந்நிய நேரடி முதலீடுகளின் நலன்களையும் காப்பாற்றுவதற்கான கார்ப்பரேட் சர்க்கார் தான் இந்த சர்க்கார். இந்திய கார்ப்பரேட்டுகள் வரலாறு காணாத லாபத்தை குவிக்கிறார்கள். அவர்கள் மீது ஏன் 70% சூப்பர் டாக்ஸ் போடக்கூடாது? எதற்காக சாமானியர்களின் மீது வரி போடுகிற இந்த சர்க்கார்? ஆளுகிற கட்சி அதிகாரத்திற்கு வந்திருப்பதே மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தித்தான். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், இந்த ரெண்டும் என்ன? பெரும் பூடைகள். இந்த பீடைகள் தான் இந்த அரசாங்கத்தின் கொள்கை. தனியார் மயம் என்று சொல்லிவிட்டு அரசாங்கம் முற்றிலும் கல்வி கொடுக்கிற கடமையில் இருந்து விலகி கொண்டது. இந்த அரசாங்கம் புற்றுநோய் சிகிச்சைக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் இதய சிகிச்சைகளுக்கும் முழு செலவையும் ஏற்க வேண்டும். 25% விவசாயத்துறையில் வேலை வாய்ப்பு குறையும் என்ற ஆபத்தை எச்சரித்திருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் நிதி கொள்கையை தீர்மானிப்பது இந்த நாடாளுமன்றம் அல்ல, உலக நிதி மூலதனம். இந்த கொள்கை நாட்டை காப்பாற்றுகிற கொள்கையா? WTOவில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கின்றன என்பதை பகிரங்கமாக வெளியிட தயாரா? தலைவர் அவர்களே, இந்த பட்ஜெட் இந்தியாவினுடைய 95% மக்களை நிராகரித்திருக்கிறது. கார்ப்பரேட் நலனும் அந்நிய நேரடி முதலீட்டின் நலனும் காப்பாற்ற என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை நிதித்துறையில் ஆற்றியிருக்கிறது இந்த ஆளுகிற கட்சி. எனவே ஆளுகிற ஆட்சியாளர்கள் மக்களை மறந்து பட்ஜெட் தயாரித்திருக்கிறார்கள். பெரும்பகுதி மக்களின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டன. குறிப்பாக 56 கோடி தொழிலாளர்கள் உள்ள இந்தியாவில் தொழிலாளியை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. தொழிலாளர் நலன் குறித்து எந்த அக்கறையும் இல்லை. அதுவும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களின் சமூக பாதுகாப்பை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்கவில்லை என்பதை பட்ஜெட் அம்பலப்படுத்தி இருக்கிறது. எனவே இவர்கள் தொழிலாளர்களின் நலன்களுக்கு எதிரானவர்கள். கார்ப்பரேட் நலன்களையும் அந்நிய நேரடி முதலீடுகளின் நலன்களையும் காப்பாற்றுவதற்கான கார்ப்பரேட் சர்க்கார் தான் இந்த சர்க்கார். எனவே இந்த சர்க்காரிடம் மக்கள் எவற்றையும் எதிர்பார்க்க முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரி நிரந்தர தன்மையுள்ள வேலைகளில் தற்காலிகமாக தொழிலாளர்களை எதற்காக ஆளுங்கட்சி நியமித்துக் கொள்ளுகிறது? மாடல் எம்ப்ளாயராக இருக்க வேண்டிய அரசு துறையில் மட்டுமே ஒப்பந்த கூலி முறை, கான்ட்ராக்ட் முறை இருக்கிறது. இதை ஏன் இவர்கள் கடைபிடிக்கிறார்கள்? இது அநியாயம் அல்லவா? தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை அல்லவா? அது பற்றி இவர்கள் கவலை கொள்ளவில்லை. கார்ப்பரேட்டுக்கு ஏறத்தாழ கடுமையான லாபம். இந்திய கார்ப்பரேட்டுகள் வரலாறு காணாத லாபத்தை குவிக்கிறார்கள். அவர்கள் மீது ஏன் 70% சூப்பர் டாக்ஸ் போடக்கூடாது? எதற்காக சாமானியர்களின் மீது வரி போடுகிற இந்த சர்க்கார்? ஜிஎஸ்டியை போட்டு எந்த இடத்திலும் விட்டு வைக்கவில்லை, எல்லா இடங்களிலும் போட்டு இழுத்து பிடித்து அழுத்தி அறுக்கிறார்கள். இந்த கொடுமையை கார்ப்பரேட்டிடம் காட்டுவதே இல்லை. கார்ப்பரேட்டுக்கு அதிக வரி போட வேண்டும். அதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன். 70% சூப்பர் டாக்ஸ் போட வேண்டும். அதே மாதிரி விவசாய தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முந்தா நாள் இதே டெல்லியில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். பென்ஷனர்கள் வெறும் 1000 ரூபாய் 800 ரூபாயா பென்ஷன். அப்படித்தான் அமைச்சர்கள் முழுவதும் அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாயில் குடும்பத்தை நடத்த முடியுமா? அமைச்சர்கள் குடும்பம் நடத்தி காட்டுவார்களா 2000 ரூபாயில்? எதற்கு 2000 ரூபாய் பென்ஷன்? எனவே பென்ஷனை 9000 ரூபாயாக உயர்த்த வேண்டும். 9000 ரூபாய்க்கு கீழ் எந்த பென்ஷனும் இருக்காதவாறு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து நான் இங்கே குறிப்பிட வரும்போது
அந்நிய நேரடி முழுவதையும் நாங்கள் எதிர்க்கவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் அந்நிய நேரடி முதலீடு அதிக வேலை வாய்ப்பு அளிக்குமானால் ஆதரிக்கலாம், வரவேற்கலாம். அதேபோல் இந்தியாவில் இல்லாத தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்வது பற்றி ஆட்சேபனைகள் இல்லை. அது அல்லாமல் எஃப்டிஐ என்பது கழுத்தில் போடப்படுகிற சுருக்கு கயிறு. இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன கொள்கை? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன். இந்த ரெண்டும் என்ன? பெரும் பூடைகள். இந்த பீடைகள் தான் இந்த அரசாங்கத்தின் கொள்கை. தனியார் மயம் என்று சொல்லிவிட்டு அரசாங்கம் முற்றிலும் கல்வி கொடுக்கிற கடமையில் இருந்து விலகிக் கொண்டது. அதே மாதிரி மருத்துவ சிகிச்சையிலிருந்து விலகிக் கொண்டது. நான் இங்கே வலியுறுத்துகிறேன், இந்த அரசாங்கம் புற்றுநோய் சிகிச்சைக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் அதேபோல் இதய சிகிச்சைகளுக்கும் முழு செலவையும் ஏற்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்பது ஒரு 3000 அல்லது 3 லட்சம் அல்லது 2 லட்சம் வழங்கப்படுகிறது. இது பயனற்றது. என்ன வழங்க வேண்டும்? முழு செலவையும் ஏற்க வேண்டும். எனவே புற்றுநோய், அதே மாதிரி கிட்னி, அதே மாதிரி ஹிருதய சிகிச்சைகளுக்கு முழு செலவை சர்க்கார் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நான் இங்கே குறிப்பிட விரும்புவது ஆய்வறிக்கை, பொருளாதார ஆய்வறிக்கையை தெரிவிக்கிறது. 25% விவசாயத்துறையில் வேலைவாய்ப்பு குறையும் என்ற ஆபத்தை எச்சரித்திருக்கிறது. அந்த ஆபத்தை இந்த சர்க்கார் உணரவில்லை, உணர்ந்து அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. இந்த அரசாங்கத்தின் நிதி கொள்கையை தீர்மானிப்பது இந்த நாடாளுமன்றம் அல்ல, அவற்றை தீர்மானிப்பது உலக நிதி மூலதனம், WTO, வேர்ல்டு பேங்க், IMF. இவைகள்தான் நிதி கொள்கையை இந்தியாவில் தீர்மானிக்கிறது. அது இந்திய சந்தையிலிருந்து இந்திய பொருள்களை அப்புறப்படுத்துகிறது. இந்திய சந்தைக்கு அந்நிய பொருள்கள் வருகின்றன, இந்திய தொழில்கள் அழிகின்றன. இந்த கொள்கை நாட்டை காப்பாற்றுகிற கொள்கையா? சுதேசிய கொள்கையை அழிப்பது என்ன கொள்கை? எனவே இதுவும் முற்றிலும் எதிரானதாகும். அதேபோல் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருப்பது, ஆளுகிற கட்சி அதிகாரத்திற்கு வந்திருப்பது மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தித்தான். மூட நம்பிக்கைகள் நிலவுவதை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். நான் இங்கே ஒரு ஆலோசனையை முன்வைக்கிறேன். இந்த அரசு மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை பல வடிவங்களில் மேற்கொள்ள ஒரு துறையை உருவாக்க வேண்டும். அந்த துறை அறிவியல் பூர்வமான முறையில் பகுத்தறிவோடு செயல்பட ஊக்குவிக்கிற பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் WTO அரசாங்கம் WTOவில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கின்றன என்பதை பகிரங்கமாக வெளியிட தயாரா? அந்த நிபந்தனை முழுவதும் இந்தியாவுக்கு எதிரானது, விவசாயிகளுக்கு எதிரானது. அந்த நிபந்தனைகளை அரசாங்கம் ஏற்று கையெழுத்திட்டுள்ளது. எனவே இது தேச விரோத செயல். இவர்களின் மக்கள் விரோத, தேச விரோத நடவடிக்கைகளை பட்டியலிட நேரமில்லை. நன்றி, வணக்கம்.